நாம புதிய ஏற்பாடு இஷ்டவர்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள். அப்போ ஆமாண்ட மனுஷி சொல்றான், இவ பெரிய பிளான்லாம் போட்டு இந்த மோர்குதையை கொள்றதுக்கெல்லாம் பெரிய பிளான் போட்டு தூக்கு மரம் எல்லாம் செய்து வச்சு அகஸ்த ராஜாண்ட வாராரு. ஆமான் என்னையோனும் மோர்கதையாக தூக்கில போட்டுருவோம் சொல்லி இவர் பெரிய கம்மன் கட்டிட்டு வார ராஜாட்ட வந்தோன்னு ஒரு யோசனை, இந்த மோர்க்கதையா மாத்துறது கை போடுறது பெரிய காரியம் இல்லை, மோர்க்கதையா மாத்திரம் அழிக்கிறது பெரிய காரியம். எந்த போஸ்டுக்கு எந்த பதவிக்கு ராஜாவுக்கு அடுத்தவன் நான். ஆறு ஆமா, நான் ஒரு பார்த்ததுன்னா மோர்க்கதையால சந்ததியையே அந்த ஜாதியையே நான் அழிச்சு போட்டேன். ஆமானுடைய மணி சொல்ற இப்ப தூக்கு மரம் செய்யாச்சு. முதல் சொல்றான், நீ தூக்கு மரத்தை செய்து ஆமாம் மோர்க்கதையா போட்டுரு. அவன் சொல்றான், மோர்க்கதையா மாத்திரம் கை போடுறதுன்னு பெரிய காரியம். ஒரு சொல்லிச்சுன்னா ராஜா தூக்கி போட்டுருவாரு. ஆனா அவனுடைய குலத்தை, அவனுடைய பூர்வீகத்தை, அவனுடைய ஒரு நாய் கூட மூச்சு விடுற நாய் கூட இல்லாதபடிக்கு அவன் சந்ததியை நான் அழிச்சாத்தான் எனக்கு நிம்மதி. போற ராஜாட்ட உத்தரவிடுக்க போனோன்னே ராஜா ராமனுக்கு நித்திரை இல்லாம குழம்பி போய் காலை பிள்ளைக்கு குத்தி கொண்டிருக்கிறாரு. ராஜா ஏதோ புத்தகத்தை வாய்ச்சாரா, புத்தகத்துல இன்னும் இருக்கிறான். அதை பார்த்த உடனே ஆண்டவர் ராஜாவோட பேச ஆரம்பிச்சாருங்க. தெரியுமா அவங்களுக்கு கர்த்தர் எப்படி கிரியை செய்தாரு? நான் கர்த்தருடைய கிரியைன்றது, நான் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை எண்ண முடியாத பெரிய காரியங்களை செய்யறதுதான் நம்முடைய ஆண்டவர். நாம் ஆராதிக்காண்ட சாதாரணமாக நினைக்கிறாங்க. நீங்க வர்ற வரவடத்துக்குள்ள நீங்க வர்ற காரியத்துக்களை செய்கிறவர் இல்லை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். எங்க இருந்து கரையாமத்து வருமிட தெரியாது, எங்க இருந்து ஆசிரியர் வருமிட தெரியாது, எங்க இருந்து காரியம் நடக்கும் தெரியாது. அப்படி நோட்டி போறதில்லை, கண்ணை மூடி கண் துறக்கிறதுல கிரியை செய்கிறார். மோர்க்கதையா தூக்கில போடுறதுக்கு அவனுடைய குடும்பத்தை அழிக்கிறதுக்கு உத்தரவு கேட்க போறாரு. ஆமா நிக்கிறாரு ராஜா, நிக்கிறாரு ராஜா டக்குன்னு ஆறு ஆமான் வந்து நிக்கிறார். அப்படியா, சரி ஆமான், ராஜா கிளம்புற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும்? இவருக்கு பெரிய புத்தியாச்சு. சும்மா பால் நபி பழத்துல விழுந்த மாதிரி இருக்கிட்டார். யாருக்கு? ஆமானுக்கு பால் நபி பழத்தது. ராஜா கிளம்புன்றவன் என்ன செய்யும்? என்னை விட யாரு ராஜா என்னை விட யாரு சொல்றாரு, பட்டியல் சொல்றாரு. ராஜா காலமன்ற மன்னனுக்கு ராஜா வஸ்திரம் தரிக்கப்பட வேண்டும், ராஜ முடி வைக்க வேண்டும், ராஜ மோதிரம் தரிக்க வேண்டும், ராஜா ஏறுற குதிரை கொடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அவனை குதிரையில ஏற்றி ராஜா கணம் பண்ற மனுஷனுக்கு இப்படியாய் செய்யப்படும். இவ்வளவு யாருக்கு கேட்கிறாரு? யாருக்கு சில சிரிப்பு. இவ்வளவு யாருக்கு கேட்கிறாரு? ஆமா, தனக்கு கேட்கிறாரு. ராஜா சொன்னார், நீ சொன்னதுல ஒன்று குறையாதபடி அந்த வாசலுக்கு மூக்கதையாக்கி ஒன்று கூட தவறக்கூடாது. எப்படி இருக்கு, எப்படி இருக்கு? யாருக்கு தூக்கு மரத்தை தொங்கன்னு உத்தரவு கேட்க போனானோ அந்த தூக்கு வந்து தொங்க போட மனுஷனை, அந்த எதிரியா பார்த்த மனுஷனை கர்த்தர் கனம் பண்ணி அவன் என்னென்ன கேட்கோடு தனக்கு என்னென்ன செய்ய விரும்பினானோ, அவன் என்னென்ன தனக்கு கிடைக்கொண்டு விரும்பினானோ அத்தேயும் தன் எதிரிக்கு செய்யத்தக்கதாக, எதிரியாய் பார்த்தவனுக்கு செய்யத்தக்கதாக கர்த்தர் மாற்றி போட்டான். அதானுங்க கர்த்தர். நீ உண்மையா கிறிஸ்தவனா இருப்பாயண்டா, நீ ஒரு விசுவாசியா இருப்பாயண்டா, உனக்காக யுத்தம் பண்ண, உனக்காக வழக்காட, உனக்காக காரியம் செய்ய கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார்.